ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியப்பா. இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக ஆண்டவரே நீர் அனுப்பின வார்த்தையாக அது வெறுமையாக திரும்பாதபடி அது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதாக, அவங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதாக, பரலோக சிந்தை கொண்டதாக, தேவனிடத்தில் திரும்பும்படி உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறதாக இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. கேட்குற ஒவ்வொருடைய இருதயங்களும் இன்றைக்கு திறக்கப்படட்டும். ஆண்டவரே நீர் பேசும், கர்த்தாவே சொல்லும், அடியார காத்திருக்கிறோம். நீங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், லீதியாளின் இருதயத்தை திறந்தீங்களே, இப்படி வசனத்தை கேட்பதற்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களும் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். சோர்வுகள், பலவீனங்கள், போராட்டங்கள், வசனத்துக்கு எதிராக கிரியை செய்கிற வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியான தேவன் ஆண்டவரே கிரியை செய்யும். உமது கரத்தில் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நம்ம தியானிக்க போகிற வேத வசனம் மத்தேயு 14ஆம் அதிகாரம். இந்த மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள். இவர்கள் ஒரு சூழ்நிலையில் பயப்படுகிறார்கள். ஆண்டவர் தனித்து ஜெபம் பண்ணும்படி வனாந்தரமான இடத்துக்கு போகிறார். அங்கு திரளான மக்கள் கூட்டம் அவரை தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு அவர் வார்த்தைகளை சொன்ன பிற்பாடு இவர்கள் போகிற வழிகளில் சோர்ந்து போவார்களே என்று அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டுட்டு அவர் தனியாக ஜெபம் பண்ணும்படி போனார். சீஷர்களை துரிதப்படுத்தினார், நீங்கள் அக்கறைக்கு போங்கள் அப்படின்னு சொல்லி. அப்பொழுது சீஷர்கள் படவில் ஏறி அக்கறைக்கு பிரயாணப்பட்டார்கள். அவர்கள் அக்கறைக்கு பிரயாணப்படுகிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட கடலின் நடுப்பகுதி வரும் பொழுது பயங்கரமாக இயற்கை அவர்களுக்கு எதிராக போராடினது. காற்று வீசினது, கடல் கொந்தளித்தது. இவர்களுக்கு ஒரு ஆபத்தான நிலை. அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். அந்த இடத்துல அவர்கள் இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ரொம்ப அலறினாங்க. காற்று ஒரு பக்கம் வீசுது, கடல் கொந்தளிக்குது, இதன் நடுவில் ஒருவர் நடந்து வருகிறார். இது யாரோன்னு தெரியாமல் அவங்க பயந்து அலறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவர்களோடு பேசினார். அவர் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார், நான் தான் என்று சொன்னார். இன்றைக்கு உலகத்தில் நிறைய பயப்படுத்துகிற வல்லமைகள், ஆவிகள், இதை பார்த்து மனிதன் கனவுகளை பார்த்து சொப்பனங்களை பார்த்து பயப்படுற ஒரு உலகத்தில் ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாத அப்படின்னு சொல்லி. தேவனுக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டு. அது பயப்படுத்தி ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்து விடும். ஆனால் தேவனும் நமக்கு தைரியத்தை கொடுப்பார். எந்த சூழ்நிலையில் அவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது, எவ்வளோ பெரிய கட்டில் இருந்தாலும், மரண கட்டில் இருந்தாலும், பல நெருக்கடியில் இருந்தாலும், நம்பிக்கையில் இருந்தால் நமக்கு நம்பிக்கை கொடுப்பார். ஏன்னா அவர் தேவன். அவர் ஒருத்தரால் தான் அப்படி செய்ய முடியும். மற்றதெல்லாம் மனிதர்கள் நம்மை சோர்ந்து போக செய்வார்கள், நம்மை கலங்க பண்ணி விடுவார்கள், நமக்கு பயத்தை உண்டாக்கி விடுவாங்க, நம்ம செயலற்றவர்களாக மாற்றி விடுவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் வரும் பொழுது அவர் ஒருவரே தேவனானபடியால் அவர் நம்முடைய பயத்தை நீக்குவார். இந்த சூழ்நிலையில் சீஷர்களை ஏசப்பா தான் பார்த்து சொன்னார், நீங்கள் துரிதப்படுங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அந்த இடத்துல அவர் சொல்கிறத பார்க்க முடியும். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் 22வது வசனத்தில் போட்டிருக்கு, சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்பாக அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். மத்தேயு 14:22 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவர்களை துரிதப்படுத்துகிறார். அக்கறைக்கு போங்க, சீக்கிரமாக கிளம்புங்க, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் அனுப்புகிறாரு. சில நேரத்தில் ஏசப்பா அழைத்திருக்கிறாரு. ஏசப்பாவை உண்மையாக நான் தரிசித்து வந்திருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது, போராட்டம் வருது அப்படின்னு பலருக்கு சந்தேகம் இருக்கும். சீஷர்களை ஏசப்பா தான் அனுப்புனாங்க. ஆனால் பிரச்சனை எழும்புகிறது. ஆனால்
ஆண்டவர் நம்ம தொட்டு தூக்கின பிறகு, ஆண்டவர் நம்மை ரட்சித்த பிறகு, ஆண்டவரை நம்பி நம்ம வந்த பிறகு பிரச்சனை வராதுன்னு இல்லை, பிரச்சனை வரும். அதன் நடுவில் நீங்களும் நான் யாரை பார்க்க போகிறோம்னா, கர்த்தரையும் அவருடைய வல்லமை எவ்வளோ பெரிதுன்னு பார்க்க போகிறோம். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிக்க போகிறோம். அவர் அவ்வளோ அற்புதத்தை இந்த சூழ்நிலையில் எனக்கு செய்தாருன்னு நீங்கள் அநேகருக்கு சொல்ல போகிறீங்க. அதுதான் அதனுடைய ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்குமே தவிர, அது உங்களை அமிழ்த்த முடியாது, அது உங்களை அழிக்க முடியாது, அது உங்களுடைய வாழ்க்கையின் முடிவாக மாற முடியாது. ஏன்னா உயிரோடு எழுந்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமாம், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரம் கொண்டவர். அவருடைய கரத்தை தடுத்து நீர் இதை செய்யாதிரும் என்று அவருக்கு சொல்லத்தக்கவன் ஒருவன் இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவர் ஒருவரே, அவர் பெரியவர். அவர் நம்மை தொட்டு தூக்கின பிறகும், அவரால் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும், அவருடைய ஊழியத்தை செய்த பிறகும் நமக்கு பிரச்சனைகள் இல்லைன்னு கிடையாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் விடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்கள் கூடயும் என் கூட இருக்கிறார். அவர் அனுப்பினார். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல அவர் வந்துட்டார். அந்த நிமிஷம் உங்களுக்கு இன்றைக்கும் அப்படி தான். உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய உதவி எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ ஆண்டவர் அங்கே வருவார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அங்கே வந்து பயப்படாதிருங்கன்னு சொன்னார். அவங்க பயம் நீங்கி போச்சு. அமிழ்ந்துருவோன்னு நினச்சிருப்பாங்க. காற்று அப்படியே நம்முடைய படகை புரட்டி போட்டுருன்னு நினச்சிருப்பாங்க. அது புரட்ட முடியலை, அது சைலண்ட் ஆகிட்டு. ஏன்னா இயற்கைக்கு அதிகாரி நம்ம கூட இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்டதை நமக்கு செய்வார். சீஷர்களுடைய வாழ்க்கையில் செய்தார். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து வந்திருக்கிற பிள்ளையே, ஒருவேளை ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை நம்பி நீ வந்திருக்கிறலாம். ஆனால் நீ நம்பின நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. அந்த ஆண்டவர் உனக்கு துணையாக இருப்பார். அந்த ஆண்டவரை நீ நம்பி வந்தபடியால் உன்னை அந்த பிரச்சனை மூழ்கடிக்க முடியாது. அந்த பிரச்சனையில் நீ மேற்கொண்டு வருவாய். அது பாவமாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம், பிசாசாக இருக்கலாம். அது எதுவானாலும் அதை நீ ஜெயிக்க முடியும். உலகம், மாமிசம், பிசாசு, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் கொண்டு பிசாசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு போன வேளையிலும் ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி அதை ஜெயித்தார். அந்த ஜெயித்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்மவும் உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு அந்த பலனையும் அந்த கிருபையும் அவர் கொடுக்கிறவர். அவர் நம்ம தனியாக விடுறது கிடையாது. எங்கேயுமே நம்ம தனியாக கிடையாது. நம்ம கூட ஆண்டவர் இருப்பார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உங்களை தோளில் சுமப்பேன்னு வாக்கு பண்ணினவர். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளுக்கு பறக்குவிக்கும்படி அது அந்த கூட்டையெல்லாம் பேர்த்து அந்த முள்ளில் அதை நிற்கும்போது வலிக்கும் பொழுது அது பறந்து வந்து கீழே விழ போகும் பொழுது தன் இறக்கைகளால் அதை தூக்குகிறது போல ஆண்டவர் நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஒரு தாய் பறவையின் பாதுகாப்பு ஒரு குஞ்சு, கோழி குஞ்சுக்கு இருக்கிறது போல நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிற அந்த தேவனுடைய மறைவு. அந்த தேவன் நம்மை ஒருபோதும் விட்டு விலகவும் கைவிடவும் மாட்டார். சில நேரங்களில் கர்த்தரங்களை மறந்தார், கர்த்தரங்களை கைவிட்டார் அப்படின்னு சீயோன் சொன்னதாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல, அவர் அவர்களை மறக்கிறவரும் அல்ல. அவர்களை அவர் ரொம்ப அணைத்து அவர்களை அப்படியே நடத்தின தேவன். இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க ஆண்டவரால் துரிதப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டாலும் பிரச்சனை எழும்புகிறது. நடுவில் கர்த்தர் வருகிறார். அவரை பார்த்த உடனே அங்கே ஒரு அமைதியை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். பிரச்சனைகள் நீங்குகிறது. ஆண்டவர் மாற்றுகிற தேவன். அவரை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை மன்னிக்க, பரிசுத்தமாக வாழ அவரை அல்லாமல் வேறு யாருமே கிடையாது. அவர் ஒருவரே பரிசுத்த இரத்தத்தை பாவிகளுக்காக சிந்தினார். பாவத்திலே வாழ்ந்தால் அந்த மனுஷனுக்கு சம்பளம் உண்டு, அது மரணம். எல்லாத்துக்கும் கூலி இருக்கிறது இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவரை நம்பி பாவத்தை அறிக்கையிட்டால் உங்களுக்கு கிடைக்கிறது நித்திய வாழ்வு. அது யூகா யூகா காலமாக இயேசு உள்ளத்தில் வந்த சந்தோஷம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அறிக்கை செய்து விட்டுவிட்டால் தேவ இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மறக்காதீங்க. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக ஒரு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று நீங்கள் நம்பினா உங்கள் வாழ்க்கையில் அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்று அவரோடு வாழ ஒரு பாக்கியம் உங்கள் பேரை ஜீவ புஸ்தகத்தில்
ஆண்டவர் எழுதுவார். இங்கே ஆண்டவர் திடன் கொள்ளுங்கள் நான் தான் என்று சொல்லி சீசர்களை தைரியப்படுத்துகிறார். பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தில் நடக்க உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். ஆண்டவர்கிட்ட கேட்குறான் பீட்டர், ஆண்டவரே நீர்தானா நானும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. ஆண்டவர் சொன்னார், அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இயேசுனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். உண்மையிலே அவன் நடந்தான். ஆனால் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு, காற்று பலமாக இருக்குது அதை பார்க்குறான். அவன் பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இங்கே பாருங்கள், ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு அடி எடுத்து வைக்கும் பொழுது காற்று எழுப்பலாம், நம்ம அமிழ்ந்து போகிறது போல இருக்கலாம். ஆண்டவரேன்னு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அடுத்த செகண்டில் அவர் அங்கே பிரசன்னராக இருப்பார். அங்கே அவன் கையை பிடிச்சி, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு கேட்டார். நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய கடனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஆண்டவர்கிட்ட வச்சு ஜபிக்கணும். அதை பார்த்தவன் நம்முடைய விசுவாசம் போச்சு. பாவத்தின் காரியங்கள் அல்ல, உலகத்துள்ள காரியங்களை அல்ல, நம்ம ஆண்டவரை பார்க்கணும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பங்களை உங்கள்கிட்ட நான் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி போராட்டங்கள் இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் குடும்பம் சிக்கி தவிக்கிறது. அதையே நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் உங்கள் விசுவாச ஜீவியம் அமிழ்ந்து போயிடும். ஆனால் நீங்கள் இயேசுவை பார்த்தா, இயேசுவை நோக்கி கூப்பிட்டா, இயேசுவே நான் அமிழ்ந்து போகிற இந்த கடனால், இந்த வியாதியினால், இந்த பாவத்தினால், இந்த சாபத்தினால் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஜீசஸை நீங்கள் பார்த்தா, நீங்கள் கடலை பார்க்காதீங்க, காற்றை பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு தைரியம் உண்டாகும். அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேருடைய பிரச்சனையை பார்க்குறாங்க, ஆண்டவரை மறந்துடுறாங்க. பிரச்சனையை விட ஆண்டவரை நீங்கள் பார்க்கும் பொழுது பிரச்சனை சால்வ் ஆயிரும். அங்கே ஆண்டவர் உதவி செய்ய வருவார். அங்கே ஆண்டவர் பிரசன்னர் ஆனார். அங்கே ஆண்டவர் சொன்னார், உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, மத்தேயு 14:31 உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? நம்ம நிறைய நேரத்தில் அற்ப விசுவாசம், நமக்கு சந்தேகப்படுறோம், நம்ம இந்த காரியம் நடக்காதுன்னு பிசாசு நம்முடைய மைண்டில் போடுறான், நம்முடைய எண்ணத்தில் கொண்டு வரான். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அந்த இடத்துல என்று ஆண்டவர் அந்த இடத்துல அவனை கையை பிடித்து தூக்கி விட்டார். அவர் படவில் ஏறின உடனே காற்று அமைந்தது. காற்று உடனே சைலண்ட் ஆகிட்டு. எதிர்காற்று உங்களுக்கு எதிராக வீசுதா, சத்ரு பயங்கரமாக போராடுறான்னா, எதிர்னாலும் அவரை நோக்கி பாருங்கள். வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கூப்பிடுதலை கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். சீஷர்கள் அப்படி ஆண்டவரை பார்த்த வேளையில் ஆண்டவர் அழகாக அவங்களை விடுவித்தார். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன்னு சொன்ன ஆண்டவர். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கன்னு வாக்கு பண்ணினார். நம்ம உறுதியாக ஆண்டவரிடத்தில் தரித்திருக்கிறோமா? நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஆண்டவர் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து நமக்கு உதவி செய்ய முடியும். நடுக்கடலின் மீதும் அவர் நடந்து வந்து சீசர்கள் நடுவில் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதை பார்த்து பயந்தாங்களோ அது அமைதியாயிட்டு. இன்றைக்கு நீங்கள் எதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு நான் என்ன செய்வேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காரியத்தில் என்ன செய்வேன், ஒவ்வொரு பிரச்சனையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு சிந்தித்து பயந்துட்டு இருக்கிறீங்களா? அதை பயப்படாதீங்க, அதை குறித்து யோசிக்காதீங்க. அதற்கு மேலாக கிரியை செய்கிற ஆண்டவரை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமி அண்ட சராசரத்தை உருவாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அவர் உங்களை தள்ளாட விட மாட்டார். உங்களை அவர் பலத்தால் இடை கட்டுவார். உங்கள் வழிகளை அவர் செவ்வைப்படுத்துவார். அவர் நீதியின் பாதையில் அவர் நடத்துவார். அவருடைய வழிகள் ரொம்ப ஆச்சரியமானது. அவர் எந்த இடத்திலும் அவர் வர முடியும். நீங்கள் சூழ்நிலையை பார்த்தா நீங்கள் அமிழ்ந்து போயிடுவீங்க. ஆண்டவரை பாருங்கள். தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் என் வலது பட்சத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை.
கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி அவரை நான் நோக்கி கொண்டிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. வாழ்க்கையில் சவுல் துரத்தினார், போலீசியர்கள் அவருக்கு எதிராக வந்தாங்க, அவருக்கு எப்போக்கமும் நெருக்கம் இருந்துச்சு. ஆனால் அவர் செய்தது என்ன தெரியுமா? கர்த்தரை வலது பக்கத்தில், கர்த்தரை தனக்கு முன்பதாக ஆண்டவருடைய ஒரு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக ஆண்டவர் அவரை பயன்படுத்த முடிந்தது. தேவ பிள்ளைகளே, பிரச்சனைகள் உலகத்தில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்தது உண்மை. ஆனால் அவங்க ஆண்டவரை பக்கத்திலேயே முன்பாக நிறுத்தி பார்த்தாங்க. அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினாங்க. ஆண்டவரை நம்பி வெக்கப்பட்டு போகாத இருந்தாங்க. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நம்புங்க, அவரை சார்ந்து வாழுங்க. அவர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் நிறைய மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன் கூடவே இருந்து நான் கிரியைகளை நடப்பிப்பேன். விட்டுட்டாரா? இல்லவே இல்லை. மோசையோடு கூட இருந்தது மாதிரி யோசுவாவும் ஆண்டவரை உணர்ந்தார், பார்த்தார். ஜனங்கள் யோசுவாவோடும் கர்த்தர் இருக்கிறார் என்றதை கண்டாங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்கள் குடும்பத்தை அவர் ஆச்சரியமாக நடத்துவார். நீங்கள் அவருக்கு இடம் கொடுங்க, ஆண்டவரை முன்னே நிறுத்துங்க, அவரை பாருங்கள். பிரச்சனையில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அந்த சீறி வரும் புயலில் அவங்க பார்த்தது ஆண்டவரை. பிரச்சனை நடுவில் நீங்கள் ஆண்டவரை பார்க்க முடியும். உண்மையாக அவரை நோக்கி பார்த்தா அவர் உங்களுக்கு அந்த இடத்துல தென்பட்டு அந்த பிரச்சனையை உங்களுக்கு அமைதிப்படுத்தி கொடுப்பார். அது பெரிதாக போய் இது என்ன கொன்றுமோ அழித்துருமோன்னு நினைப்பீங்க. அதால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொண்டு வருவீங்க. ஏன்னா நான் நம்புகிறது தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவரால் கூடும். அவர் சொல்லானது, அவர் கட்டளையிட நின்றது. அவர் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதவி செய்தார். நம்ம விசுவாச ஜீவியத்தில் பிரச்சனையை பார்த்தோன்னா நம்முடைய விசுவாச ஜீவி அமிழ்ந்து போயிடும். ஆண்டவரையே நம்ம நோக்கி பார்ப்போம், அவரையே முன்னிறுத்துவோம். அவரை சார்ந்து நீங்கள் ஜீவித்தா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு பிளஸடாக மாறும். நிறைய பேர் பிரச்சனையை பார்த்து இன்றைக்கு உலகத்தில் அமிழ்ந்து போகிறாங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி நீங்கள் அந்த பிரச்சனை அல்ல ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னதாக சரணடைந்து விடும். அது உங்களை ஒருபோதும் மேற்கொள்ளுவது இல்லை. ஆண்டவர் நீதிமானை அவருடைய காருண்யம் சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீமை துன்மார்க்கனை கொல்லும், கர்த்தருக்கு பயப்படுறவில்லையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்கள் ஆண்டுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இருங்க. ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாக இருங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உதவி செய்வார், அற்புதங்களை செய்வார். சீஷர்களுடைய வாழ்க்கையில் அவங்க பயத்தை நீக்கின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் பயத்தை நீக்குவார். அப்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பல முறை சீஷர்கள் பயந்த இடத்துலெல்லாம் அவர் போய் அவங்களுடைய பயத்தை நீக்கினார், அவங்களுக்கு போய் தம்மை வெளிப்படுத்தினார். அதே போல் இன்றைக்கும் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நீங்கள் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு இருந்தால் தேவன் உங்களுக்கு மகா பெரிய கிருபைகளை அவர் தருவார். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்க. பயத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார், தைரியத்தை கொடுப்பார். தைரியம் ஆண்டவர் ஒரு ஆள் பயந்துட்டு இருக்கும் பொழுது பயப்படாத நான் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த ஆள் பயப்படாது, தைரியமாக இருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் பயந்துட்டு இருந்தால் கூட ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாத, தைரியமாக. கர்த்தர் அதை சொல்கிறார் இல்லையா, இந்த வார்த்தை அதை சொல்லுது இல்லையா, அந்த வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும். அந்த தைரியம் உங்களை விசுவாசத்தில் ஓட வைக்கும். அந்த விசுவாசம் உங்களை அப்படியே தலை நிமிர செய்யும். அந்த விசுவாசம் உடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டும். நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். கர்த்தர் கைகளில் ஒப்பு கொடுங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் மலை போல வருவதெல்லாம் பனி போல உருக செய்வார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள், கண்ணீர், பிரச்சனை, போராட்டம், வேதனை, கட்டுகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். அன்றைக்கு சீஷர்கள் பயந்து நடுங்கி அலறின நேரத்தில் பயப்படாத நான் தான் என்று சொல்லி தைரியப்படுத்தின தேவனே, இன்றைக்கும் யார் யார் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறதே என்று பயந்து அலறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய
அந்த சத்தம் இன்றைக்கு இப்பொழுது கேட்கட்டும். அவங்க தைரியம் உண்டாகட்டும், அவங்க நம்பிக்கை பெருகட்டும். ஆண்டவரே, சீஷர்களை தைரியப்படுத்தும்படி வந்தீரே, இந்த குடும்பத்தில் தைரியம் இப்பொழுது வரட்டும். அந்த வியாதியை அவங்க மேற்கொள்ளட்டும். கடனில் அவங்க ஆண்டவரே விடுதலை அடையட்டும். பாவத்திலிருந்து விடுதலை அடையட்டும். இவைகளெல்லாம் அவர்களை ஒருபோதும் தடுத்து நிறுத்தாமல் ஆண்டவரே, உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்கும் ஒரு அதிகாரம் இவர்கள் குடும்பங்களில் வரட்டும். ஆண்டவரே, உதவி செய்யும். வலது கரத்தை பிடித்து தைரியப்படுத்துகிற தேவனாக உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீரே ஆனால் நான் நடக்கணும்னு பீட்டர் ஆசைப்பட்ட வேளையில், வான்னு சொல்லி கூப்பிட்ட வேளையில், சூழ்நிலையை பார்த்து பயந்து ஐயோ மிழ்ந்து போகிறேன்னு சொன்ன மனுஷனை கையை நீட்டி தூக்கினீரேப்பா. இப்போது யார் யாரெல்லாம் அந்த சூழ்நிலையை பார்த்து விசுவாச ஜீவியத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் தூக்கி எடுக்கப்படுவதாக, நிறுத்தப்படுவதாக, தைரியப்படுத்தப்படுவார்களாக. மறுபடியும் ஓடக்கூடிய பலன் அவர்களுக்கு உண்டாவதாக. அவர்கள் மேலே தேவ கிருபை பெருகுவதாக. அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், காயங்கள் கட்டப்படட்டும், வியாதிகள் நீங்கட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும். ஏசப்பா, அந்த குடும்பத்தில் நீங்கள் தலைவராக வந்து அமர்ந்தா அந்த படகில் அமைதி உண்டானது போல் அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி வந்து விடுமே. இப்பொழுது ஒரு அமைதி உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, சர்வாங்க சுகத்தை உண்டாகட்டும். சரீரத்தின் உச்சந்தலை முதல் பாதமரைக்கு ஒரு தெய்வீக வல்லமை உங்கள் பிள்ளைகள் உணரட்டும். அப்பா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபம் பண்ணுறோம். அதிசயங்கள் நடக்கட்டும் என்று ஜெபம் பண்ணுறோம். ஒரு அமைதி குடும்பங்களில் வரட்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, போராட்டங்கள் விலகட்டும் என்று ஜெபம் பண்ணுறோம். அற்புதத்தின் தேவனுடைய கிரியைகளை உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆண்டவருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, உடைய கண்ணீரை துடைக்கிறவரே, உடைய காயங்களை கட்டுகிறவரே, இப்பொழுதே உங்கள் பிள்ளைகள் தைரியப்படுவார்களாக. அநேகருக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. உங்கள் பயம் இப்பொழுது விலகி போகிறது. கர்த்தர் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பார். என்ன ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார் இல்லையா, பயப்படாதேன்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு தைரியம் இப்பொழுது உண்டாகட்டும். ஆண்டவர் அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் அந்த தைரியத்தினால தைரியமாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பயம் இப்பொழுது புறம்பே தள்ளப்படுகிறது. தைரியம் உங்களை நிரப்பட்டும். ரிமா ஷகந்திலியா புரியா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்பட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆளுகை செய்யட்டும். இப்பொழுது உம்மை நோக்கி யாரெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவருடைய கிரியை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத தேவனே, உடைய மாறாத வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும். மாறாத தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை உங்கள் சமாதானம் நிரப்பட்டும். உங்கள் சிந்தையை கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பட்டும். ஆண்டவருடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கணும். இந்த வசனத்தின்படி இன்றைக்கு அநேகர் தைரியப்படுத்தப்பட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக நன்றியப்பா. உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருடைய சூழ்நிலைகளும் கர்த்தரால் மாற்றப்படட்டும். அற்புதத்தை செய்யும். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு காரணமான உங்கள் பிள்ளைகள், இந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்குறோம். உமது கரம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.